இன்றைக்கி லஞ்ச் மெனு தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கோவக்காய் ஃப்ரையும் சொதிக்குழம்புக்கு வந்து முன்னாடிலாம் காய் கூட வந்து நம்ம மிளகாவும் இஞ்சி தட்டி போட்டு வேக வச்சு பண்ணுவேன். பட் இப்போ வந்து அந்த காய் கூட மிளகாவும் இஞ்சியும் அந்த உரப்புக்கு ஏற்றவாறு மிளகாவும் இஞ்சியும் போட்டு அரைச்சி போட்டு காயை வந்து 2வது பாலை வேக வச்சு அப்புறம் முதல் பாலை ஊற்றி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கும்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அது வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பொரியல் வந்து ரீசெண்டாக நாங்கள் எல்லாருமே ரொம்ப அடிக்ட். பிகாஸ் அந்த ட்ரெண்டிங்கில் முன்னாடிலாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்போலாம் நாங்கள் எங்கே போனோம்னு தெரியல. பட் இப்போ தான் அதோட அருமை புரியுது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா அந்த காயிலே ஒரு லைட் புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால ஏன் நம்ம மசாலா தப்பு போட்டாலும் ஓரளவு நல்ல டேஸ்ட்டாகவே வந்துடுது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 காம்பினேஷன் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 டேஸ் முன்னாடி என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் கேட்டது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு கோல் வேணும், அதை நோக்கி நம்ம ஏம் பண்ணும்போது நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். பட் ரொம்ப நம்பிக்கை கிடையாது. பட் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. உங்களில் யாருக்கும் இந்த மாதிரி நான் கொஸ்டின் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ரொம்ப நம்பிக்கை கிடையாது அப்படின்னாலும் சஜஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் சஜஷன் அதில் ஏதாவது இருக்குன்னாலும் சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை உண்டு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் என்ன, இதோட ஆன்சர் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து தனியாக எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு. பட் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொன்னால் அது எப்படி கமெண்ட்டில் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவுமே நான் இன்னும் மேடை ஏறி மைக்கு பிடிச்சாப்போ சொல்ல சொன்னேன், கமெண்ட்டில் தானே சொல்ல சொன்னேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்.